ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் மேடி. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை வச்சு ஏஐ வீடியோ எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு நீங்கள் சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இப்போ சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ப்ராம்ப்ட்டை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கான ப்ராம்ப்ட்டை நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். இதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் காப்பி பண்ணி இப்போது சேட் ஜிபிடியில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன். பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் 1 அந்தமாரி இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஆல்ரெடி நான் அவுட் ஆஃப் பாக்ஸ்னு முன்னாடி ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஐட்டம் 1ன்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஸ்நாக்ஸ் பேரோ இல்லை ஃப்ரூட்ஸ் பேரோ எது வேணாலும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா, உங்களோட இஷ்டம் தான். அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். இப்போ வெஜிடேபிள்ஸ் இந்த ஃப்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா நான் வெள்ளரிக்காய்ன்னு சொல்லி நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் அதுக்கான ப்ராம்ப்டை நம்ம ரெடி செஞ்சு கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த ப்ராம்ப்ட் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன் ஐட்டம் 1ல். இப்போ அந்த வெள்ளரிக்கான ப்ராம்ப்ட் நம்மளுக்கு சேட் ஜிபிடி கொடுத்துருச்சு. ஓகேங்களா, அதுக்கான ப்ராம்ப்டை இப்போ ஓகே, அந்த ரெடி ஆகிடுச்சு இந்த ப்ராம்ப்ட்டு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே பாருங்கள், இன்சைட் இருக்கா, அதுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிக்கணும். அதுலேருந்து வந்தீங்கன்னா இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டீங்கன்னா மேலே காப்பி இருக்கா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக் இதில் க்ரோக் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே பாருங்கள் இமேஜ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி உங்களுக்கு வரும் டிஸ்பிளே. கீழே பார்த்தீங்கன்னா கேலரி மாதிரி ஒரு இமேஜ் கிடையாது பார்த்தீங்களா, டைப் டு மேக் இமேஜின்ட்டு இதில் வந்துடுங்க. இதில் நீங்கள் காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்டு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அம்புக்குறி, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி வெள்ளரிக்காய் உங்களுக்கு டிசைனாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்களே பாருங்கள், நல்லா இருக்கும் உங்களுக்கு இமேஜ். அந்த வெள்ளரிக்காவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் இப்போ இன்னும் இதை எனக்கு கிடைக்கல. நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நல்ல டிசைனாக வரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், மண்டையில் இந்த கொண்டை வச்ச மாதிரி. சரிங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேக் வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைப் டு கஸ்டமைஸ் இமேஜ் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். கொஞ்சம் நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் இப்படியே தான் ஓடிட்டுருக்கும், உங்களுக்கு வீடியோ வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா, வீடியோ இப்போ ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்ன வெஜிடபிள் பேரை வச்சு நீங்கள் போட்டாலும் அந்த ப்ராம்ப்டில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, அதுக்கு இந்த க்ரோக் ஆப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வீடியோ வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 8 வீடியோ தான் அதில் பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கு, பார்ப்போம். பார்த்துக்கோங்க, வீடியோ இப்படி தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், நல்லா வரும். க்ரோக் ஒரு நார்மலான ஒரு ஏஐ எடிட்டிங் ஆப்பு தான். உங்களுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம அதில். இப்போ வீடியோ இப்படி தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா, உங்களுக்கு வாய்ஸ் வந்துடும். நீங்கள் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். இந்த 3 வருது பார்த்தீங்கன்னா, ஆர்டின்னு டவுன்லோடு, ஷேரு. இது நடுவில் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் வீடியோ. சரிங்களா,